இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கலை இனிய வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னனோட சினிமா சேனல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம முன்னதா பார்த்த மாதிரி, நம்ம தமிழ் சினிமாவை எதிர்பார்க்கிற திரைப்படம் கோட்ன்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்துல தளபதி அவர்கள் ஒரு வேடத்துல இல்லங்க, கிட்டத்தட்ட 3 வேடத்துல நடிச்சிருக்காரு. அந்த நாளைய திருப்பு விஜயெல்லாம் பார்க்கும்பொழுது, ரசிகர்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த திரைப்படம் பெற்றிருக்குன்னே சொல்லலாம். இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள். அவங்களுடைய பர்த்டே ஆகஸ்ட் 31. அந்த பிறந்த நாள கொண்டாடுற விதமா இந்த படத்தினுடைய அடுத்த சிங்கிள் வெளிவரப் போகுது. நம்ம முன்னதா நம்ம வீடியோல சொன்ன மாதிரி, ஏற்கனவே நம்ம சேனல்ல சொன்ன மாரி, தளபதி அவர்களும், த்ரிஷா அவர்களும் இந்த படத்துல ஒரு டான்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டு தான் நாளைக்கு ரிலீஸ் ஆகப் போகுது. ஆனா, நாளைக்கு வரப்போற லிரிக்கல் வீடியோல த்ரிஷா அவர்களுடைய புகைப்படம் கம்மியா இருக்கும்னே சொல்லலாம். ஏன்னு இத நம்ம விசாரிக்கும் பொழுது, இந்த பாட்டு முழுக்க முழுக்க ஒரு தியேட்டருக்காக எடுக்கப்பட்ட பாட்டு. அந்த தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும். அதனால லிரிக்கல் வீடியோல கொஞ்சம் கம்மியாவே த்ரிஷா அவர்கள காமிச்சிருப்பாங்கன்னு நம்ம சொல்லப் போறோம். அதனால லிரிக்கல் வீடியோல த்ரிஷா அவர்களுடைய போர்ஷன கம்மியா தான் காட்டப் போறாங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த கோட் திரைப்படத்துல ஒரு மிகப்பெரிய வளர்ந்து வரும் நடிகர் ஒரு ஸ்பெஷல் கேமியோ பண்ருக்காருன்னே சொல்லலாம். வேற யாரும் இல்லங்க, நம்ம வீட்டு பிள்ளைன்னு எல்லாருமே பாசமா அழைக்கப்படுற சிவகார்த்திகேயன் அவர்கள் தான். சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த படத்துல நடிக்கிறாருன்ற தகவல் வெளிவரும் பொழுதே மிகப்பெரிய சுவாரஸ்யமா இருக்கு. அவர் என்ன கேரக்டர் பண்ண போறார்ன்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியிலே எழுந்து வருது. இது மட்டும் இல்லாம வெங்கட் பிரபுவுடைய அடுத்த கதையுடைய கதாநாயகனா சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்க போறதும் ஒரு தகவல் வந்திருக்கு. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டை நீங்க தெரிஞ்சுக்க இன்னனோட சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.